உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ மதுரையை கலக்கிட்டு இருக்க பிஸ்கெட் டம்ளர் டீ கப். ஸோ என்னடா அது பிஸ்கெட் டம்ளர் டீ கப்னா, இது மதுரையில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே டீயை வந்து கண்ணாடி பாத்திரத்தில் சாப்பிட்ருப்போம், சில்வர் பாத்திரத்தில் சாப்பிட்ருப்போம், பித்தளையிலேயே இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தா பிளாஸ்டிக் பேப்பரோடு வந்துருச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி மதுரையில் ஒரு நண்பர் இதுக்கு மாற்று கருத்தாக என்ன வச்சுக்க பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட்டால் செஞ்ச ஒரு டம்ளரை டீக்காகவும் காஃபிக்காகவும் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டம்ளரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் buddies. இந்த தூங்கா நகரமான மதுரை பார்த்தோன்னா பல வகையான இதுக்கு ஃபேமஸுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை ஜிகிர்தண்டா, ஸோ மதுரை மல்லிப்பூ இட்லி, மதுரை மல்லி இப்படின்னு பல வகையான ஃபேமஸ் நடுவில் புதுசாக ஒரு தம்பி ஆடார். அவர் தான் யாருன்னு பார்த்தா இந்த பிஸ்கெட் டம்ளரு. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு குடித்த ஒரு முறையை தாண்டி ஒரு புதுசான ஒரு டம்ளர். அதாவது நீங்கள் டீயும் சாப்பிட்லாம், டீ கூட சேர்த்து என்ன பண்ணலாம் பார்த்தா பிஸ்கெட்டையும் சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி கொண்டது தான் இந்த பிஸ்கெட் டம்ளர் கப்பு. இதை முத யார் இன்வென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மேலவாச வீதியில் இருக்க விவேக் சபாபதி என்ற நபர் தான் இந்த பிஸ்கெட் டம்ளர் டீ கப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு பல வகையான ரிசர்ச் பண்ணி தான் இந்த டம்ளர் வந்து ஒரு 10 நிமிஷம் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கப்பு வந்து வந்த ஒரு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது அவுட் ஆஃப் ஸ்டாக் போர்டு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த டீ கப் வந்து வேகமாக சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குது. கஸ்டமரோட ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி ஃபீலை கொடுக்குதுன்னு பார்த்தா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், டீ சாப்பிட்டா டீக்கு தனியாக பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இந்த கப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீ சாப்பிட்ட குடித்த உடனே என்ன பண்ணலாம், கப்பையும் சேர்த்து சாப்பிட்டுடலாம். ஸோ கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்களா? எஸ். ஸோ அதுதான் இந்த பிஸ்கெட் டம்ளர் கப்போட ஸ்பெஷாலிட்டி. சரிப்பா, இந்த டம்ளர் கொண்டு வந்துட்டாங்க, இதனால் என்ன யூஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இல்லை யூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கடைக்காரர். என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஹைஜீனிக்கானது. அதாவது நம்ம டீ கல்லில் கிளாஸ் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கழுவிட்டு திருப்பி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்தா ஒரு ஹைஜீனிக்கான மெத்தடு. செகண்ட் என்ன பார்த்தா என்வரான்மெண்டல் ஃப்ரீ பொல்யூஷன்ஸ். அதாவது எந்த ஒரு பொல்யூஷனும் உங்களுக்கு திருப்பி தருது. ஏன்னா நம்ம தான் கப்பையே சாப்பிட்றோமே, அப்புறம் எப்படி கண்டிப்பாக பொல்யூஷன் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த டம்ளருக்கு நம்ம வந்து 10 out of 10 மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதோட ப்ரைஸ் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 20 ரூபாய்க்கு தராங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், டீயும் சாப்பிட்லாம், காஃபியும் சாப்பிட்லாம். ஸோ ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காஃபி ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்யப்பட்ட அந்த டீ டம்ளர் கேக்குக்குள்ள உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேஃபின், சாக்லேட் வேஃபினை போட்டு உள்ளே அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க, அழகாக மோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் இதில் நீங்கள் காஃபி ஊற்றி சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் காஃபின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாக்டவுன் முடிஞ்சு நானும் போய் சாப்பிட்ணும். கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புது வகையான மெத்தடு வேறு லெவலாக இருக்குங்க. அப்படியே டீயும் சாப்பிட்றோம், டீ சாப்பிட்டு முடிச்சு அந்த டம்ளரையும் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அது போக குப்பையும் சேராது. ஸோ இன்னோவேட்டிவான மெத்தடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன ஒரே ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கடையில் மட்டும்தான் இது இருக்குது. ஸோ இது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்தால் எல்லா கடையிலையும் எல்லாருமே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதோட மொத்த நிமிஷம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வரைக்கும் அதோட அந்த கப்போட கெப்பாசிட்டி வந்து இருக்குங்கிறாங்க. அந்த 10 நிமிஷம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ விரைவில் நம்புவோம் இந்த கண்ணாடி டம்ளர் மாற்றாக இந்த பிஸ்கெட் டம்ளர் உலகம் ஃபுல்லாக வந்தால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், எல்லோரும் சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.